இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பிரான்சைஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரிஸ்கா இல்ல சின்ன ரிஸ்கா சார்? ஃப்ரான்ச்சைசி வந்து இட்ஸ் a சக்சஸ்ஃபுல் மாடல் வேர்ல்ட் வைட்மா. ஓகே. இப்போ உங்ககிட்ட காசு மட்டும்தான் இருக்கு, ஆனா பெரிய ஐடியா இல்ல. அப்போ வந்து ஐ வில் அட்வைஸ் யூ, ஐ வில் சஜஸ்ட் யூ கோ ஃபார் அ ஃப்ரான்ச்சைசி. யா இட்ஸ் குட். பட் ஆனா நீ ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஹேவ் அ கிளியர் பிக்சர். அதாவது நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம் சரியா இல்லை. ஓகே, அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். எந்த பிராண்ட் உங்களுக்கு ஆஃப்டர் டேக்கிங் ஃப்ரான்ச்சைசி சப்போர்ட் கரெக்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நான் எந்த பிராண்டுன்னு சொல்ல விரும்பலை, ஓரளவுக்கு இன்னைக்கு பாப்புலரான பிராண்டு அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி எடுத்துடுறாங்க. சலூன் பிராண்ட். ஓகே, எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பேர் இருக்கு, ஸ்டாஃப் இல்லைன்னா அந்த அந்த பிராண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களே வந்து ஆட்களை வெளியேந்து கொண்டு வந்து போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ட்ரெயின் பண்றதுக்கு அவருக்கு தெரியாது இல்ல, ட்ரைனிங் சப்போர்ட் இல்ல, ஸ்டாஃப் சப்போர்ட் இல்ல, எந்த சப்போர்ட்டும் இல்ல. பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ணி பிராண்டை கிரியேட் பண்ணிடுறாங்க, ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க, காசை வாங்கி பிராண்டை மட்டும் கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்கறது இல்லை, ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பல இடங்கள்ல ஃபெயில் ஆயிடுறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார், இந்த பிரான்ச் மாதிரி இல்ல, இந்த பிராண்ட் வந்து இந்த பிரான்ச்ல வந்து ஒழுங்கா இல்ல அப்படின்றது சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா அவன் வந்து எங்கேயாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சு இருக்கிற காசை வச்சு ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணியிருப்பாங்க. கடைசியில சூழ்நிலைக்காக அந்த வேலை 2 லட்சம் 3 லட்சம் வேலையை விட்டுட்டு வந்து அந்த பார்பர் ஷாப்ல, அதாவது சலூன்ல உட்கார்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்குறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரான்ச்சைசியை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போய் வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறேன். நல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஃப்ரான்ச்சைசியாக இருந்தா, அதாவது ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சொல்லலாம், அதை ஆமாம் கொடுக்குற ஒரு பிராண்டாக இருந்தா, எஸ் ஐ வில் சஜஸ்ட் யூ, யூ கேன் கோ ஃபார் ஃப்ரான்ச்சைசி. பெரிய மெனு இருக்கிற ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸுக்கெல்லாம் ஃப்ரான்ச்சைசி போகாதீங்க, அது இட் ஓன்ட் ஒர்க். மினிமம் மெனு லைக் KFC, மெக்டானல்ட்ஸ், ஓகே, ஃபில்லி சாய், ஓகே, அந்த மாதிரி நல்ல யூனிக்கா பண்ற சின்ன சின்ன டீ கிடைக்கும், சின்ன சின்ன பிரியாணி கிடைக்கும்லாம் வந்து ஃப்ரான்ச்சைசி தேவையில்லை. எல்லா டீ கடையிலும் கிடைக்கிற டீயே விற்கிற ஒரு பிராண்டுக்கு எதுக்கு ஃப்ரான்ச்சைசி?